மக்கள்கிட்டேருந்தும் மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். முக்கியமாக இந்த நேரத்தில் டைரக்டர், ப்ரொடியூசர், அப்புறம் எங்கள் டீம் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆடியன்ஸ்க்கு நிச்சயமாக அந்த படம் பிடிக்கும். தேட்டரில் போய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட பாருங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் என் அன்பு மட்டுமே. தேங்க்யூ. நான் ஒரு படத்தையும் கம்பேர் பண்ணலாம் விரும்பலைங்க. இது அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஹரிஷ் கல்யாணுக்கு ஆப்வியஸாக இது ஒரு நியூ லுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. ரொம்ப அவர் இந்த மாதிரி ஒரு ஜேர்னலில் பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான படம் சார். இது கிரிக்கெட் பற்றி தான் பேஸு, பட் ஆனால் பயங்கர எமோஷனலாக பண்ணியிருக்காங்க. ஐயோ வேறு லெவல் சார். கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு. இது ரேட்டிங் அவுட் ஆஃப் 5 எவ்வளோ தரலாம் படத்துக்கு? 5 out of 5 தரலாம். அட்டகத்தி தினேஷ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் கொஞ்சம் பெட்டரா இருந்துன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அப்படிலாம் இல்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, ஹரிஷ் கல்யாணோட லுக் உங்களுக்கு செட் ஆச்சா? சாக்லேட் பாய் அவரை பார்த்திருக்கோம். இந்த படத்துல மாவீரன் சிவகார்த்திகேயன் லுக்ல இருக்காரு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சா? அப்படி எல்லாம் நல்லா இருந்துச்சு. படத்துல மைனஸ் என்ன சொல்றீங்க? மைனஸ்லாம் எதுவும் இல்லை ப்ரோ, எல்லாமே நல்லா இருந்துச்சு. கான்செப்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். படத்தோட டைரக்டர் தமிழரசு பச்சைமுத்து அவர் தான் சூப்பராக 6 அடிச்சிருக்காங்க. இது ப்ரொடக்ஷன் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்புறம் இதை கொண்டாடுற ஜனங்க எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு செம்ம எனர்ஜியாக இருக்குது. டைரக்டர் தமிழரசு பச்சை சூப்பரான ஒரு வரவு தமிழ் சினிமா. ரொம்ப எனர்ஜியாக இருக்குது. இது எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும். நானே அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். நல்லா இருக்குது, செம்ம எனர்ஜியாக இருக்குது. அது எப்படி அதிகமாகுதுன்றதை பார்க்கணுன்னு விரும்புகிறேன். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்ஸ். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ண மீடியா பயங்கர சப்போர்ட். இதில் எல்லாமே பாசிட்டிவான ரிவ்யூஸு. பேசாதவங்களாம் நிறைய நல்ல விஷயம் பேசியிருக்காங்க. அது எல்லா படத்துக்கும் தொடரட்டும். நன்றி. ஹரிஷ் கல்யாண் செட் ஆச்சு. அவர் சாக்லேட் பையை பார்த்து பழகிருக்கு. சிவகார்த்திகேயன் மாதிரியே இருந்துச்சு பார்க்கறது. சிவகார்த்திகேயன் மாதிரி இருந்துச்சு. அவர் ஆக்டிங் அதே மாதிரி இருந்துச்சா? ஆக்டிங்லாம் பக்காவா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருந்தது? படம் செமையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஹரிஷ் கல்யாண் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சீன் அதுவும் அட்டகத்தி செமையா இருந்துச்சுனா. ஹரிஷ் கல்யாணோட லுக் நல்லா தான் இருக்கு. சஞ்சனா பெர்ஃபார்மன்ஸ் ஹீரோயின் எப்படி? அவங்களுக்கு எல்லாமே ஃபன்னா இருக்கு. படம் ஃபுல்லா ஃபன்னாவே பார்க்கலாம், நல்லா இருக்கு. மியூசிக் தேவையான இடத்துல கரெக்டா இருந்துச்சு. வீடியோ பெட்டரா இருந்ததுன்னு ஃபீல் பண்றாங்க மத்த ஆடியன்ஸ். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆமா, மியூசிக் அந்த மிஸ் பண்ற இடத்துல கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, பட் நிறைய இடத்துல இல்ல. மியூசிக்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுது. இன்னும் கொஞ்சம் ஆர்வப்படுத்துகிற மாதிரி. ஆமாம், தேட்டரில் இன்னும் ஜாஸ்தி என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ தான் விஷுவலோட பார்க்குறாங்க. அது இன்னும் இம்பாக்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன் கதையோட பார்க்குறப்போ. ஐ திங்க் இதுக்கப்புறம் இன்னும் ஜாஸ்தி கேட்பாங்க. ஐ ஹோப். நிறைய கிளாப் மொமெண்ட்ஸ் இருக்குது. அது நாங்கள் எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அந்த இடத்துல நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஜாஸ்தி கிளாப்ஸ் கொடுத்தாங்க, ஜாஸ்தி சிரிச்சாங்க, என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கிளைமேக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போதுன்னு எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது அதே மாதிரி யாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணாமல் ரொம்ப அழகாக உட்காந்துருக்காங்க. பாருங்க எண்டில் அவர் சாங் ஒன்று வரும். அந்த இடத்துல தான் இருக்கலே மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸ் இருந்தது ஆடியன்ஸ்க்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நானே கத்தி கை தட்டினேன், அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் ஒவ்வொரு சீனும் ரசிச்சு பார்க்கறது இப்போ நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிரிக்கெட் ஃபேமிலி எல்லாமே பேலன்ஸ் பண்ணி தான் டைரக்டர் சார் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால அது ஆடியன்ஸுக்கு அவ்வளோ கனெக்ஷன் ஆகுதுன்னு இப்போ தான் தெரியுது. அண்ட் தினேஷ் சாராக இருக்கட்டும், ஹரிஷ் அவங்க 2 பேருக்குமே அந்த கொடுக்க வேண்டிய மாஸ் கொடுத்துருக்கு. ஆனால் ரொம்ப இன்னசென்ட்டாகவும் அவங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால ஹோல் டோட்டல் இட்ஸ் அ ஃபேமிலி ஓரியன்டட் அண்ட் வெரி என்டர்டெய்னிங் மூவி. ஸோ ஐ ஃபெல்ட் எல்லாருக்கும் பிடிக்கும். லப்பர் பந்து உண்மையிலே சூப்பர்ண்ணே. ரொம்ப லேகியும் இல்லை, அதாவது செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஃப்ரெண்டு பிரேம் நாங்கள்லாம் ஒன்றா சீரியலில் பண்ணுறதுனால அவங்க ஒய்ஃப் சுவாசிகா நடிச்சிருந்தாங்க. அவங்க தான் இன்வைட் பண்ணாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்புறம் டிஎஸ்கே நம்ம ஃப்ரெண்டு, அவரும் ரொம்ப சூப்பராக பண்ணார். டோட்டலாக இது கண்டிப்பாக ஜனரஞ்சகமான படம் சொல்லுவாங்களே, அது மாதிரி எல்லா தரப்புக்கும் ரொம்ப பிடிக்கும். சாலிட் ஹிட்டுங்க. அது நான் வேணால் கமல் சார் மாதிரி சொல்லிடுறேன். 2 தரப்பும். விஜயகாந்த் நீங்கள் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு நிச்சயமாக எல்லாருமே பிடிச்ச திரைப்படமாக எல்லாருக்குமே இருக்கும். அதுவும் நீங்கள் பார்க்கும்போது அது அந்த தினேஷ் சார் வரும்போது நீங்கள் ஒரு பாட்டு என்னோட பாட்டு போடுறாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் பாருங்கள், படம் பார்த்தா தான் அவங்க எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய திரைப்படம் தான், பாருங்கள். ஆக்சுவலாக நான் அவர் எனக்கு ரொம்ப நாளாக தான் தெரியும். அவரோட ஆல்ரெடி படம் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அவர் ஹரிஷ் கல்யாண் மாதிரி ப்ரோ மாதிரியே தெரில ஸ்க்ரீனில். அன்பு கேரக்டராக மட்டும்தான் அது. வேறு எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ். அவரோட லுக்கு மாவீரன் படத்தில் சிவகார்த்திகேயன் ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு இப்படி ஃபீல் ஆச்சா? இல்லை, அந்த மாதிரி இல்லை. எனக்கு அன்பாக தான் தெரிஞ்சது. இல்லை, நீங்கள் மேபி அந்த ஃபங்க்கு அதெல்லாம் மேபி இருந்திருக்கலாம். பட் ஆனால் அது அன்பு கேரக்டருக்குன்னு அது அப்படி தான் எனக்கு தெரிஞ்சது. மியூசிக் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே மனசில் பதிகிற அளவுக்கு எல்லா சீன்லேருந்து பாட்டுலேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு.
மியூசிக் அதுவும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிஜிஎம் எல்லாமே சூப்பர். அதுவும் தினேஷனை வரும்போதெல்லாம் ஒன்று பண்ணுவாங்க, அதெல்லாம் மாசுங்க. கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்லாம் நிறைய இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கக்கூடிய திரைப்படம், கண்டிப்பாக பாருங்கள். ஆக்டிங் பண்ணும்போது என்ன நமக்கு அந்த சாங்ஸ் போடும்போது ஒரு எப்போ இருந்தாலும் ஒரு வைப் இருக்கும்ல. பட் இங்கே தியேட்டரில் தான் கேப்டன் சாரை பிடிக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு அவங்களுக்கு கொடுத்த ட்ரிபியூட் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவே ஆடியன்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ அது படத்தில் நிறைய கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் அந்த சாங் இருக்கும்போது ஆடியன்ஸ் கூட பார்க்கும்போது தான் அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருது. அவர் எப்பயுமே சரியான பர்ஃபார்மருங்க. அவருக்கு நம்ம பர்ஃபார்மர் நம்ம ஒன்று சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இதில் நீங்கள் பாருங்கள், செம்ம கமர்ஷியலாக இருக்கும் அவரது. தேட்டரில் வந்து இப்போ ஆடியன்ஸோடு பார்க்கும்போது நாங்கள் படம் பார்த்துட்டோம் முன்னாடி, பட் இங்கே சொல்கிறேன் லைக் தேட்டரோட பார்க்கும்போது பெரிய இருக்குது. என்ன சொல்கிறது, அது கெத்து வைஃபு அப்படி சொல்லும்போது கெத்தாகவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் பார்த்துட்டு தான் என்ன ஒப்பீனியன்னு கேட்கணும். எல்லா டைப் ரோல்ஸ் பண்ணணும்னு தான் ஆசையாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு ரோல் ஸ்டிக் பண்ணக்கூடாது, அதுதான் ஒரு ப்ரேயர். ஸோ வெர்சிட்டைலான ரோல்ஸ் கிடைக்கணும், அது பண்ணணும், அதுக்காக வெயிட்டிங். இப்போ ஹீரோயின் சஞ்சனா வந்து வெப் சீரிஸ் ஒரு மாடர்ன் லுக்கில் பார்த்துப்போம். இந்த படத்தில் அந்த கதாபாத்திரம் உங்களுக்கு செட் ஆச்சு, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? 100% சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க வதந்தியிலேயே பயங்கரமாக கலப்பினாங்க பெர்ஃபார்மன்ஸ். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் இதில் இவங்கன்னு இல்லை, எல்லாருமே அவங்களோட ரோல் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சஞ்சனா வந்து டெஃபினட்டாக வேற லெவலில் ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க. ஆமாம், அவங்க டோட்டலாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா கேரக்டர்ஸுமே காளி வெங்கடனாவும் இருக்கட்டும், எல்லாருமே சூப்பருங்க. யாரை பிரித்து சொல்கிறதுனே தெரியல, எல்லாரும் அவங்க ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க. தரமான படம். நம்ம கூட இருக்க ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த அளவுக்கு காமிச்சிருந்தாங்க. ஒரு நேச்சுரலாக ஒரு என்ன சொல்கிறது, ஓவர் ட்ராமடைஸ் பண்ணாமல் அழகாக எப்படி காட்ட முடியுமோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. இந்த மேட்ச் ஷூட்டிங்லேயே நமக்கு ஒரு நம்மளை பார்க்கும்போதே ஒரு கிரிக்கெட் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இப்போது அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படியே தான் ஒரு ஊருக்குள்ளே அந்த கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி ரியாக்ஷன் பண்ணணும், இல்லைன்னா எந்த ஒரு டென்ஷன் இருக்கும் யார் எப்படின்னு, அதே தான் இங்கேயும் ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் அப்போது அங்கே ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நம்பிக்கை இருந்தது. அது அப்படியே தான் வந்திருக்கு. கிரிக்கெட்டை மையப்படுத்தின படங்கள் தமிழ் சினிமா எவ்வளோ வந்திருக்கு. இந்த படம் எந்த விதத்தில் மாறுபட்ட படமாக இருக்குது? இது கிரிக்கெட்டுன்றது ஒரு அங்கம் தான். அதில் இப்போ ஒரு ஆக்ஷன் படத்தில் ஒரு ஆக்ஷன் ஒரு அங்கம் மாதிரி கிரிக்கெட்டுன்றது ஒரு அங்கம் இந்த படத்தில். பட் எல்லாமே இருக்குது. ஒரு ஃபேமிலி ட்ராமா, இமோஷன்ஸ், காமெடி எல்லாமே நல்லா ஒர்க்காக இருக்குது. பட் நான் நடிச்சுட்டு நானே வந்து படம் சூப்பர் ஆகாவோன்னு நம்ம சொல்லக்கூடாது. நீங்கள் மக்களை கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. இது யூனிக்னு சொல்லியாச்சு, அப்புறம் எதுலையுமே அது யூனிக் ப்ரோ. ஆமாம், நம்ம கிரிக்கெட்னா யூஷுவல் கிரிக்கெட் இருக்கும், அது கிடையாது. இதில் லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் ஒன்று சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையிலே ஒரு மெசேஜ் சொல்கிறாங்களே, சூப்பர் ப்ரோ. எனக்கு எதுவுமே மைனஸாக தோணலை, மற்றவங்களுக்கு தோணுச்சுன்னா மேபி இருக்கலாம். ஆனால் எனக்கு எல்லாமே எதுவுமே ஓவராக இல்லை, கம்மியாக இல்லை, கரெக்டாக இருந்தது. கிரிக்கெட்டை மையப்படுத்தின படங்கள் தமிழ் சினிமா நிறைய வந்திருக்கு. இதில் வந்து எந்த விஷயம் யூனிக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க? இதில் வந்து வெறும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை, இதில் காமெடி இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, எல்லாமே ரொம்ப அழகாக எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவு இருக்குது. காமெடியிலேருந்து எல்லாமே வந்து இங்கே திணிக்கலை எதையும் போட்டு அழகாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாரும் அட்டாக் தினேஷ் கேரக்டர் ஹைலைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த படத்தில் பிடிச்ச கேரக்டர்? எனக்கு எல்லாருமே பிடிச்சாங்க. எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க படத்துக்கு? அவுட் ஆஃப் 5? ஹரிஷ் கல்யாண் ப்ரோ எனக்கு பர்சனலாக அவர் தெரியும் ஏற்கனவே முன்னாடி. அவரும் இப்போ செலக்டிவாக ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வந்து சூப்பராக செலக்ட் பண்ணிட்டு வராரு. அதே மாதிரி அவரோட பெர்ஃபார்மன்ஸும் செம்ம, என்ன சொல்கிறேனே தெரியல, வார்த்தைகள் இல்லை. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் மூவி.